ஸோ ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் முன்னாடி நாள் கூட விட்டா கேட்பாங்க போல, இப்ப இருந்து படிச்சா பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி வந்திருப்பாங்க டிஎன்பிஎஸ்சியில படிச்சிருப்பாங்க. ஸோ புதுசா வரவங்கன்னா ஓகே, பட் ஆல்ரெடி படிச்சவங்க கூட இப்ப இருந்து படிச்சா பாஸ் பண்ணிடலாமான்னு கேக்குறாங்கன்னா முன்னாடி நம்ம என்ன படிச்சோம் அப்படிங்கிறது யோசிக்கணும். ஓகேங்களா? பட் புதுசா வர ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் சொல்றேன், முன்னாடி படிச்சுட்டு நான் கரெக்டா படிக்கல, இது திருப்பியும் படிக்க ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னாலும் சரி, இப்ப இருந்து படிச்சா பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னா கண்டிப்பா பாஸ் பண்ணலாம். பட் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி எப்படி வேணா படிச்சிருக்கலாம், அரைகுறையா படிச்சிருந்துருக்கலாம், நல்லாவே படிச்சுட்டு சில போர்ஷன்ஸ் விட்டுருக்கலாம், எதுவுமே தெரியாது, டிஎன்பிஎஸ்சினா புதுசா தான் படிக்க போறேன் அப்படின்னாலும் சரி, இப்ப இருந்து படிச்சா பாஸ் பண்ணலாம். என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா 5 to 6 hours படிக்கணும். இப்ப எக்ஸாம் கிட்டத்தட்ட 2.5 மாசம் தான் இருக்கு. இந்த 5 to 6 ஹவர்ஸ்ங்கிறதே கம்மி, முடிஞ்சா 10 hours படிங்க, தப்பு இல்ல. ஏன்னா நமக்கு முன்னாடி 1.5 வருஷம் டெய்லியும் படிச்சுட்டு இருக்காங்க, அததான் வாழ்க்கை நம்பி படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் பாஸ் ஆகதான் போறாங்க, நம்மளும் பாஸ் ஆகணும். அவங்களுக்கு ஈக்குவலா நம்ம பாஸ் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம லேட்டா தான் வரோம், ஒரு 2 மாசத்துல நம்ம படிச்சுட்டு நம்ம பாஸ் ஆயிடணும் அப்படின்னா எஃபர்ட் ஒண்ணு இருக்குல்ல, அப்ப அவங்கள டேலி பண்றதுக்கு நம்ம ஒரு எஃபர்ட் போடணும். அப்படி இல்லைனாலும் போர்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே நீங்க அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும், அப்பதான் அந்த போர்ஷன்ஸை கவர் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் முடியுமான்னு பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க, எழுதுங்க, அடுத்த எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. புதுசா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை சொல்றேன். ஸோ டீமோட்டிவேட் பண்ணல, இது முடியணும், நம்மளுக்கு கண்டிப்பா 10 hours படிக்கணும், அட்லீஸ்ட் 5 to 6 hours படிக்கணும். இது ஆவரேஜ். ஓகேங்களா? ஸோ எனக்கு படிச்சா புரியாது, ரொம்ப லாங் கேப் ஆயிடுச்சு ஸ்கூல்லாம் முடிச்சு அப்படிங்கிறப்போ கண்டிப்பா ஒரு 10 hours தேவைதான் படும். ஓகேங்களா? கன்ஃபார்ம் நான் பாஸ் ஆகணும், 1 மார்க்ல விடுறது எந்த வாய்ப்புமே இல்லை, இதுதான் கடைசி வாய்ப்பு. கன்ஃபார்ம் பாஸ் ஆகணும், முடிஞ்சா 10 hours படிங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் வேலைக்கு போறேன், விட்டுறலாமா வேண்டாமா, ஹாஸ்டல்ல இருந்து படிக்கிறேன், இல்ல இந்த என்னமோ டைப்பிங் முடிச்சுட்டு படிக்கிறேன், எஸ்எஸ்சி படிக்கிறேன், இந்த மாதிரி இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன், கூட இது படிக்கிறேன், இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாமான்னா அப்ப இதையே உயிரை நினைச்சு படிச்சுட்டு இருக்கவங்க எங்க போவாங்க? அப்ப அவங்க பாஸ் ஆகுறாங்க இல்லையா, அவங்க போடுற எஃபர்ட் இருக்குல்ல, அதுக்கு அவங்கதான் நமக்கு காம்படிட்டர். அப்ப நம்மளும் அதே எஃபர்ட் போடுறப்பதான் நம்ம பாஸ் பண்ண முடியும், அதை யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த எக்ஸாமுக்குன்னு ஒரு வேல்யூ பண்ணி இதுக்குன்னு ரொம்ப அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் இப்ப இருக்க நிலைமைக்கு பாஸ் பண்ண முடியும். கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நம்ம இந்த டைம் இந்த ஃபோக்கஸ் கொடுக்கலன்னா பாஸ் பண்ண முடியாது. ஸோ இது ரொம்ப முக்கியம். பின்னாடி வர்றது எல்லாம் எது பண்றதுக்கு முன்னாடி டைம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிங்க. புதுசா படிக்கிற ஸ்டூடெண்ட் சொல்றேன், இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்றாங்களே, நம்மளால முடியுமா அப்படிங்கறத யோசிச்சுட்டு படிங்க. இல்ல ரெண்டையுமே இழுத்துட்டே போவேன், வேலைக்கு போறதோ இல்ல வேற ஒரு எக்ஸாம் படிக்கிறதோ எல்லாத்தையும் அட் டைம் இழுத்துட்டு போவேன்னா எல்லாத்துலயுமே ப்ராக்ரஸ் இருக்கும், எல்லாமே மெதுவா ஏறும். இப்போ 4 வேலை பண்ணணும், நம்மளுக்கு 1 hour தான் டைம் இருக்கு அப்படின்னா 4 வேலைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 1 hour பிரிச்சு கொடுத்துருவோம். ஒரு 20 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம், ஒரு வேலையை 15 நிமிஷம் தான் நாங்க செய்வோம். அந்த வேலை 15 நிமிஷத்துல முடியிற வேலையா இருக்காது. ஓகேங்களா? அப்ப என்ன இருக்கும், எல்லா வேலையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சிருக்கோம். திருப்பி ஒரு 1 hour, திருப்பி ஒரு 1 hour. இந்த 1 hourங்கிறது 1 year மாறிச்சுன்னா 4 வருஷம் ஆகும். 4 வருஷம் கழிச்சு 4 எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் நம்ம போறது ஒரு எக்ஸாமுக்கு தான். அப்ப நம்ம டிசைட் பண்ண தெரியாம இந்த வேலைதான் எனக்கு வேணும், இல்ல இந்த எக்ஸாம் தான் என்னால படிக்க முடியுங்கிறத டிசைட் பண்ண தெரியாததுக்காக 4 வருஷம் வேஸ்ட் பண்றேன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ 4 வருஷம் கழிச்சு 4 எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் அப்ப டிசைட் பண்ணுவோம்ல எந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, பேங்கிங் படிக்கலாமா, ஐடில போலாமா, இல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க, இப்ப பண்ணுங்க. எல்லாத்தையும் பண்றேன், எது கிளிக் ஆகுதோ அது போறேன் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். பிரிச்சு பிரிச்சு உங்களோட எஃபர்ட்டை போடுவீங்க, ஃபோக்கஸ்டா ஒரே இடத்துல போட்டு டக்குன்னு வந்தோடனே பாஸ் பண்ணி போற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம யோசிச்சே டைம் வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை பண்ணாதீங்க. புதுசா படிக்கிறேன், இப்ப இருந்து படிச்சா பாஸ் பண்ணலாம்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட்டையும் கட் பண்ணிட்டு உங்க எனர்ஜி டைம் எல்லாத்தையும் எக்ஸாம்ல தான் போடணும். ஓகேங்களா? அடுத்தது, இப்ப இருந்து படிக்கிறீங்கன்னா சொன்ன மாதிரி 2.5 மாசம் தான் இருக்கு. 2.5 மாசத்துல எக்ஸ்ட்ரா புக் எதுக்குமே போயிடாதீங்க, ஸ்கூல் புக் மட்டும் போதும். ஃப்ரீ டெஸ்ட் நம்ம ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிருக்கோம், அதுல இருக்கிற லெசன் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதை படிச்சீங்கனாலே கண்டிப்பா உங்களால 170+ எடுக்க முடியும். பட் நீங்க அதை எப்படி தரவா படிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம். அது கூட 11th 12th சில லெசன்ஸ் நான் சொல்லியிருப்பேன், எதெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு, அதையும் ஆட் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா? மோஸ்ட்லி நீங்க அதை படிக்கலாம், புதுசா வர ஸ்டூடெண்ட்ஸ் நம்பி நீங்க அதை மட்டுமே படிக்கலாம். ஓகேங்களா? அதை படிச்சீங்கனாலே கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். ஸோ ஸ்கூல் புக் பர்டிகுலரான லெசன், ஏன்னா நமக்கு டைம் கம்மியா தான் இருக்கு, அட்லீஸ்ட் இதை படிச்சு எழுதுவோமே அப்படின்னு யோசிங்க. எல்லாத்தையும் நான் டைமே இருக்கிறப்பவே நான் அதான் சொல்லுவேன், ஒரு லெசனை ரிப்பீட்டடா ரிவிஷன் பண்ணி எழுதுறதுக்கும்
எல்லா லெசனையும் பார்த்துட்டு போய் அங்க எல்லாமே அறகுறையா படிச்சு எல்லாமே அங்க மறக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. 100க்கு 100 மார்க்குக்கு தமிழுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். எப்படி பண்ணேன்னா ஸ்கூல் புக் படிச்சுட்டேன், ஓல்டு புக் படிச்சுட்டேன், நியூ புக் படிச்சுட்டேன், எக்ஸ்ட்ரா நிறைய புக் படிச்சு தமிழ் நல்லா ஆழ்ந்து படிச்சுட்டேன். ஓகே, எக்ஸாம்ல போய் பார்த்தா ஒரு 50 கொஸ்டின் தான் தெரியுது, மீதி 50 கொஸ்டின் தெரியல. ஏன்னா அது படிச்சேன் ஆனா மறந்துருச்சு அப்படிங்கிறதுக்கும். ஸ்கூல் புக் மட்டும் தான் படிச்சிருக்கேன், பட் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னா அங்க ஒரு 80-90 கொஸ்டின் 90 மார்க் வாங்கிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால கம்மி கண்டென்ட்டை அதிகமா ரிவிஷன் பண்ணுங்க, அதிகமா படிங்க. ஸோ அதிக கண்டென்ட்டுக்கு போகாதீங்க. இப்ப இருக்கிற டைமுக்கு ஸ்கூல் புக் மட்டும் போதும். ஸோ அடுத்தது வீக்லி ரிவிஷன். வீக்லி இதை முடிக்கலாம் அப்படின்னு எவ்வளவு வாரம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுங்க. வாரம் இதை முடிக்கலாம்னு போடுங்க. ஸோ வாரம் முடிக்கிறோம் அப்படின்னா அந்த வாரத்துல ஒரு நாள் எடுத்து ரிவிஷன் பண்ணுங்க. டெஸ்ட் எழுதி பாருங்க. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் எழுதி பாருங்க, ரிவிஷன் பண்ணிட்டு ஞாபகம் இருக்கான்னு டெஸ்ட் எழுதி பாருங்க. புதுசா படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா மார்க் கம்மியா தான் வரும். அப்ப எந்தெந்த இடத்துல மார்க் போகுதுங்க அதை அனலைஸ் பண்ணிட்டு திருப்பி அடுத்த ஷெடியூல் படிக்கிறப்போ அது ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே அடுத்த ஷெடியூல் படிங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ரீ டெஸ்ட்லயே எப்படி கொடுத்துருப்போம்னா ஷெடியூல் மண்டே டு ஃப்ரைடே படிப்பீங்க. சாட்டர்டே சண்டே கேப் எதுக்கு, ரெஸ்ட் இருக்கிறக்கா கிடையாது. மண்டே டு ஃப்ரைடே படிச்சதுல நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்போம். எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஏதாவது விட்டு படிச்சிருப்போம். அதை ரிவிஷன் பண்ணிட்டு திருப்பி அடுத்தது படிக்கிறது. இல்லை நல்லா படிச்சவங்க மண்டே டு ஃப்ரைடே, நெக்ஸ்ட் மண்டே டு ஃப்ரைடேவை முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ யாருமே ரெஸ்ட் எடுக்காதீங்க, ரிவிஷன் பண்ணுங்க திருப்பி. ஓகேங்களா? இல்ல உங்களுக்குன்னு ஏதாவது போர்ஷன்ஸ் இருக்கும் அதை கூட படிங்க. டெஸ்ட் ரொம்ப முக்கியம். டெஸ்ட் போடுறப்ப முடிஞ்ச அளவுக்கு 200 கொஸ்டினா போடுங்க. OMR ஷீட்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். OMR ஷீட்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்தது டெய்லி ரிவிஷன். ஸோ வீக்லி ரிவிஷன் பண்ணிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு டெய்லி ரிவிஷன் அப்படின்னா இப்ப நம்மளே வந்துட்டு இப்பதான் படிக்க போறோம். ஸோ இது எல்லா லெசன்ஸையும் ஒரு டைம் படிச்சு முடிக்கிறப்ப எக்ஸாம் வந்துடும். இப்ப நம்ம ஷெடியூல் பார்த்தா தெரியும், ஒரு மே மிட்ல தான் எக்ஸாம் முடியுதுன்னு நினைக்கிற போர்ஷனே. அப்படி எல்லாத்தையும் ஒரு டைம் படிச்சு நீங்க நான் கொடுக்குற டெஸ்ட் எழுதுறீங்கன்னே வச்சுக்கலாம். மே மிட்ல முடியுது, திருப்பி ஒரு 20 நாள் தான் இருக்கு. அந்த 20 நாள் ரிவிஷன் பண்ணலாம்னு எடுக்கிறப்போ டே 1 கொடுத்தேன் இல்லையா, இயல் 1 இந்திய அரசியல் ஞாபகம் இருக்காது. 20 நாள் தான் இருக்கு. 60 நாள் படிச்சத 20 நாள் ரிவிஷன் எப்படி பண்ண முடியும்? பயம் வருமா? சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னோட மட்டும் நம்பி படிக்கிறீங்கன்னா டே 1 வந்துட்டு படிச்சிடணும். ஓகேங்களா? டே 1 படிச்சு டெஸ்ட் எழுதிருங்க. டே 2 படிக்கிறப்போ டே 2க்கானதையும் படிக்கணும், பிளஸ் டே 1 ரிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது டே 3 படிக்கிறப்போ டே 3க்கானதையும் படிக்கணும், பிளஸ் டே 1,2 ரிவிஷன் பண்ணணும். சரி, ஓகே, 3ஆவது நாள் 4ஆவது நாள் ஓகே, 3 நாள் போச்சுன்னா ரிவிஷன் பண்ணிடுவேன். 50ஆவது நாள் படிக்கிறேன் அப்படின்னா முன்னாடி இருக்கிற 40 நாளையும் நான் எப்படி ரிவிஷன் பண்ணி அதை படிக்க முடியும் அப்படின்னா, இந்த டே 1 ஒரு 3 நாள் இழுத்துட்டே வரீங்க, கூடவே எடுத்துட்டே வரீங்க. 4ஆவது நாள் அதை விட்டுருங்க. டே 1 4 வாட்டி படிச்சாச்சுல, ஞாபகம் இருக்கு, விட்டுருங்க. அதுக்கப்புறம் வீக்லி ரிவிஷன் அப்ப திருப்பியும் டே 1 டே 2 டே 3 டே 4 டே 5 5ஐயும் ரிவிஷன் பண்ணிட்டு அடுத்தது போயிருங்க. அடுத்தது போறப்ப திருப்பி இதே மாதிரி 5 நாளைக்கு டே 1 படிங்க, 5 வாட்டி படிங்க. இதையும் டே 2 ஒரு 4 வாட்டி, டே 3 ஒரு 2 வாட்டின்னு படிங்க. திருப்பி சனி ஞாயிறு உட்காந்து அதே டே 1 டு டே 5 மண்டே டு ஃப்ரைடே போர்ஷனை ரிவிஷன் பண்ணுங்க திருப்பி அடுத்த வாரம். ஸோ நடுவுல இந்த டே 1 விட்டுறணும். 3ஆவது நாள் 4ஆவது நாள்ங்கிறப்ப டே 1 விட்டுறணும். டே 2 ஒரு 3-4 வாட்டி படிச்சோன்னே விட்டுறணும். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி படிக்கிறப்போ இதை கூடவே இழுத்துட்டு வர்றதுனால இதுவும் ஞாபகம் இருக்கும், அன்னைக்கு படிச்சதும் ஞாபகம் இருக்கும். லாஸ்டா ரிவிஷன் பண்றப்ப இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதெல்லாம் பார்த்து பழகியே போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டெய்லி ரிவிஷன் ஆட் பண்ணிக்கோங்க. அது என்னத்தை ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கிளியரா கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ டே 4ன்னு வச்சுக்கோங்க. டே 4 அப்படின்னா டே 4 படிச்சுட்டு 1, 2, 3 ரிவிஷன் பண்ணுவீங்க. டே 5லையும் டே 5 படிச்சுட்டு 1, 2, 3, 4 4 ரிவிஷன் பண்ணுவீங்களா? அடுத்து சாட்டர்டே சண்டே என்ன பண்ணணும்? சாட்டர்டே சண்டே வந்துட்டு
5ஐயும் ரிவிஷன் பண்ணுவீங்க. ஸோ அப்ப டே 5ம் நிறைய ரிவிஷனுக்கு ஆயிரும். ஓகேங்களா? இதே மாதிரி ஒரு வாரம் படிச்சீங்கன்னா மறக்காது. இது என்னைக்கு படிச்சதுங்க, 60 நாளைக்கு முன்னாடி படிச்சது எப்படிங்க ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் ஞாபகம் இருக்கும், இன்னைக்கு படிச்சதும் ஞாபகம் இருக்கும், 2 மாசத்துக்கு முன்னாடி படிச்சதும் ஞாபகம் இருக்கும். ஸோ அப்படியே கூட கூட எடுத்துட்டே போங்க. இதுக்கு நடுவுல டெஸ்ட், குட்டி குட்டி டெஸ்ட், OMR ஷீட்ல டெஸ்ட் போட்டு பாக்குறது, குட்டி குட்டி ரிவிஷன் இதெல்லாம் பண்றப்போ மறக்கவே மறக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால எல்லாத்தையும் விட போடுற எஃபர்ட் முக்கியம் கிடையாது, அது எப்படி போடுறோங்கிறது முக்கியம். ஸோ டெய்லி ரிவிஷன் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? லாஸ்டா சொல்றது என்ன அப்படின்னா, சக்சஸ் ஈக்குவல் டு டெஸ்ட் பிளஸ் ரிவிஷன். அதிகமா டெஸ்ட் போட்டு OMR ஷீட்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டெஸ்ட் ரிவிஷனையும் நீங்க எக்ஸாமுக்கு கடைசி நாள் வரைக்கும் கூட்டிட்டே போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கும். இதுதான் நான் சொல்றது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.